வணக்கம். இன்று யுகாதி பண்டிகை. உகாதி உகாதி ஹாப்பி ஹாப்பி உகாதி. இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற தெலுங்கு மற்றும் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நம்முடைய உகாதி நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன அப்படின்னா, இது பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்படி இல்லைங்க. அதாவது கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே தோன்றியது அப்படின்னு மனோன்மணியம் சுந்தரனார் 18 மொழிகளுடைய மூல மொழியாக நம்முடைய தமிழ் மொழியை சொல்லுகின்றார். உலகத்தின் முதல் மொழி உசிரன காக்கும். இத்தகைய பெருமை மிகுந்த தமிழ் மொழியினுடைய ஒரு பிரிவாகத்தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்றவை இன்றும் விளங்குகின்றன. இதை சொன்னால் கருத்து வேறுபாடுகள் வருது. உண்மை இதுதானே. அப்போ நம்மோடு இருந்தவர்கள் அவர்கள். ஒரு காலத்தில் சென்னை மாகாணம் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 4 ஸ்டேட் செஞ்சது சென்னை ராஜதானி. சென்னை ராஜதானியிலிருந்து பிரிஞ்சு போனது தான் நம்முடைய மொழிவாரி மாநிலங்கள் பிரிகிற போது பிரிஞ்சது தான் ஆந்திராவும் கேரளாவும் கர்நாடகாவும். இந்த விழா எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புக்கு ஒரு 14 நாட்கள் முன்னாடி, இப்போ நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா சித்திரை 1 பிறப்பதற்கு முன்பாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. யுகாதிங்கிற சொல் சம்ஸ்கிருதம். யுக என்றால் வயது, அதாவது ஆண்டின் தொடக்கம். ஒரு ஆண்டின் தொடக்கம்ங்கிற போது இதை கன்னடர்கள் ஒரு மாதிரியாகவும் தெலுங்கர்கள் ஒரு மாதிரியாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. யுகாதி என்றும் உகாதி என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகம் மூவேந்தர்களால் ஆளப்பட்டு பிறகு பேரரசுகள் சிதைந்து சிற்றரசுகள் வந்தபோது, அந்நிய படையெடுப்புகள் வந்தபோது, அதுவும் வடக்கிலிருந்து பெரும் படையெடுப்புகளை தடுத்து நிறுத்திய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால், ஹரிஹர புக்கர் என்கின்ற அந்த தெலுங்கு மன்னர்களுக்கு தான் உண்டு. அதிலும் குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் போன்றவர்கள் ஒரு பெரும் மன்னராக திகழ்ந்து தெற்கு பகுதியை காத்தார்கள்னு சொல்லுவாங்க. அப்படி அவரால் அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர் தான் விஸ்வநாத நாயக்கர். மதுரை ஆண்ட அந்த தெலுங்கு மன்னர்கள் ஒருவர். அவர் காலத்தில் தான் பாளையப்பட்டு பிரிக்கப்பட்டது. ஏறத்தாழ 350-400 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டவர்கள் தெலுங்கு மன்னர்கள். ஆங்கிலேயர்கள் கூட 250 ஆண்டுகள் தான் ஆண்டிருக்காங்க. இந்த நாட்களில் அவங்களுடைய பண்டிகைகளை பற்றி சொல்கிறப்ப இந்த பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பங்குனி அல்லது சித்திரையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மார்ச் அல்லது ஏப்ரல் இதை ஒட்டி வரும். இதை ஏன் இப்படி ஒரு நாளில் குறிப்பிட்டு சொல்ல முடியல அப்படி இல்லைன்னா, இது சுக்கிலபட்சம் வளர்பிறையில் பிரதமையன்று முதல் நாளன்று அஸ்வினி ரோகிணி நட்சத்திரங்கள் இணைகின்ற அந்த நேரத்தில் இந்த வருடம் பிறக்குதுங்கிறாங்க. இந்த நாளப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை கொண்டாடுகின்ற அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டால், அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, புத்தாடை உடுத்துறது, நண்பர்களோடு கூடி உணவு உண்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பச்சடி வச்சு சாப்பிடுவாங்களாம். ஆச்சரியத்தை பாருங்க. இது நம்மதுலேயும் உண்டு. சித்திரை மாதத்தில் பச்சடி வைப்பாங்க. நம்ம வேப்பம்பூ பச்சடி வைப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்களாம், மாங்காய், புளி, வெல்லம் இதெல்லாம் வச்சு ஒரு பச்சடி வைப்பாங்களாம். இந்த பச்சடி இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் இந்த பண்டிகையில் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரண போலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற பாருங்க, போலின்னு ஒரு இனிப்பு உணவு. அந்த போலி பூரணத்தில் வெல்லத்தில் தேங்காயில் செஞ்சு அதை சாப்பிடுவாங்களாம். இதை வருஷத்தினுடைய முதல் நாள் மட்டும் இல்லை, இந்த பச்சடி எதுக்காகன்னா எல்லாம் கலந்ததாக இருக்குமா. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, உரைப்பு, புளிப்பு எல்லாமே இருக்குமா. அதாவது ஒரு வருடம் என்பது மகிழ்ச்சி மட்டுமில்லை, சில நேரங்களில் இன்பம், துன்பம், கோபம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கிறணுங்கிறதுக்காக அதை தொடங்கமாக்கலாம். இப்படியான செய்திகள் எல்லாம் இதில் சொல்லப்படுது. வடநாட்டிலும் கூட இதை கொண்டாடுவார்கள். சிந்து தேச மக்களும் கொண்டாடுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். எப்படி பார்த்தாலும் சூரியனுடைய நகர்வை பொறுத்து, அதாவது லூனார், சோலார் என்ற 2 கணக்கு உண்டு. லூனார்னா என்ன அப்படின்னா, சந்திரனை முதன்மையாக வைத்துக்கொண்டு கணக்கிடுதல். இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த பிறை பார்த்து தங்களுடைய நாட்களை கணக்கிடுவார்கள். நாம் என்ன செய்வோம் என்றால், சூரியனுடைய நகர்வை வைத்துக்கொண்டு நாட்காட்டியை கணக்கிடுவோம். அதன்படி பார்க்கிற போது இந்த நல்ல நாளில் இதனை கொண்டாடுகின்ற பெருமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, விரைவில் வர இருக்கின்ற
தமிழ் புத்தாண்டையும் எதிர்நோக்கி நாம் வாழ்த்தினை சொல்லுவோம். வளர்பிறையில் தொடங்குகின்ற இந்த நாள் நல்ல பொலிவையும் சிறப்பையும் பெருமையும் தரட்டும். இந்த விழாவை கொண்டாடுகிற அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.